Hallelujah. 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 கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அதத்தி நீரே. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அதத்தி நீரே. சாத்தானே ஒதுக்கி நீரே, சர்வ வல்லவரே. சாத்தானே ஆமென், சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன்? செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன்? யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே ஆமென். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதோ, பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொல்லுங்களே, பேய்கள் ஓடுதையா. உம் பேர் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. உம் பேரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமா ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. உம்மால் எல்லாம் கூடுங்க ராஜா. ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடுங்க கூடுங்க ஆண்டவரே, கூடுங்க ஆண்டவரே, கூடும் ஆண்டவரே. உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உண்மை நாங்கள் நம்புகிறோம், உண்மைதான் நாங்கள் பின்பற்றி வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் உண்மை தேடும்படியாக ஒரு இருதயத்தை நீங்க தந்தீரே, அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய நாம மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். மறுபடியாக இந்த 6ஆம் நாள் உபவாசத்தின் வேளையில் உங்களை சந்திப்பதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். தேவனகி கர்த்தர் தாமே. இட் இஸ் நாட் அபவுட் த சைஸ், இட் இஸ் அபவுட் தி குவாலிட்டி ஆஃப் த பீப்புள் ஹூ வர்ஷிப் காட். எந்த அளவில் ஜனங்க வருகிறாங்கன்றது அல்ல, பட் எந்த அளவில் நாம் ஆண்டவரை தேடுகிறோம், ஆண்டவரை நாம் போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், அது மிகவும் என்னவாக இருக்குதுங்க,
அவசியமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே தேவனங்கி கர்த்தர் தாமே மறுபடியாக சபைக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாக தேவ ஆவியானவர் நம்மை மறுபடியாக ஊக்குவித்து கொண்டு இருக்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவருக்கு கொடான கொடி நன்றி. எங்கே நாம் ஆரம்பித்தோமோ மறுபடியாக அங்கேயே ஆண்டவர் நம்மை கொண்டு வர என்னவா இருக்கிறாருங்க, வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. 430 பேராக பாலுடைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆனால் தேவனுடைய மனுஷனாகிய எலியா அந்த தீர்க்கதரிசிகளுக்கு இவர் ஒருவராகவே என்னவா இருந்தாருங்க, போதுமானவராக இருந்தார். திரும்ப விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் தாமே அதை இந்த நாட்களிலும் அதை செய்வாருன்னு சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய தேசம் மாறுதா, என்னுடைய பட்டணம் மாறுதா, என்னோட நகரங்கள் மாறுகிறதா, அவைகள் அல்லாமல் என்னுடைய சபை மாறணும். முதலாவது நாம் இருக்கிற வாசஸ்தலம், நம்ம ஆராதிக்கிற ஜனங்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் மிக மிக என்னதுங்க, மிக மிக அவசியமாக இருக்கிறது. அந்த எழுப்புதல் வருகிறதுக்காக தான் இவ்வளோ முயற்சி செய்கிறோம். பாவம் இருக்கிற இடத்துல எழுப்புதல் வராது. இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். வேர் தேர் இஸ் சின், ரிவைவல் கேனாட் பிரேக் ஆஃப். பாவம் இருக்கிற இடத்துல என்ன வராதுங்க, எழுப்புதல் வராது. ஆனால் பாவத்தை போக்க நாம் எல்லோருமே உபவாசம் என்ற ஆயுதத்தை எடுத்துக்கணும். பாவத்தை அகற்ற, பாவத்தை நம்ம விட்டு தள்ள, பாவத்தை நம்ம கிட்டேருந்து தூரத்தை கொண்டு போய் சேர்க்க உபவாசம் என்ற ஆயுதத்தை நாம் எடுத்துக்கொண்டு அந்த உபவாசத்தில் நாம் தரித்திருக்கும் போது, உபவாசத்திலும் ஜபத்திலும் வேத வசனத்திலையும் நாம் தரித்திருக்கும் போது பாவத்துக்கு தங்கியிருக்க, குடியிருக்க அவைகளுக்கு இடமில்லாத போயிடும். when there is God's presence, sin cannot habit over there. பாவம் அந்த இடத்துல என்ன நிற்காதுங்க, நிற்காது. பட் when there is the missing of the presence of God, ஆண்டுடைய பிரசன்னம் நமக்கு மிஸ் ஆகுதுன்னு பார்க்க போகும்போது பாவம் நிறைந்ததாக இருக்கும். ஏன்னா ரோமர் புஸ்தகத்தில் நான் வாசிக்க கேட்குறோம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நான் வாசிக்க கேட்கும் போது பாவத்துடைய சம்பளம் மரணமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை வரமோ நித்திய, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஸோ பாவம் இருக்கிற இடத்துல வரவுகள் தூண்டிக்கப்படும். பாவம் இருக்கிற இடத்துல வரவுகள், என்ன உறவு? ஜபிக்கிற உறவு, உபவாசம் எடுக்கிற உறவு, வேதத்தை வாசிக்கிற உறவு, இவைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டதாக இருக்கும். ஒருத்தர் நீங்கள் சிலரை கேட்டு பாருங்களேன், ஏங்க நீங்கள் நல்லா ஜபம் பண்ணியிருந்தீங்க, இந்த நாட்களில் ஜபிக்க முடியலன்னா எனக்கு டயர்ட் ஆகிடுச்சின்வாங்க, சிலருங்க சோர்வாயிடுச்சுன்னுவாங்க. இது கிறிஸ்டியன்ஸுங்க பெரும்பாலமாக யூஸ் பண்ணுகிற வார்த்தைங்க. நாங்கள் ஒரு மாதிரி ஏதோ அசதி ஆயிடுச்சு, அதனால தாங்க நாங்கள் ஜபிக்க முடியல, அதனால தாங்க சர்ச்சுக்கு வர முடியல. இந்த வார்த்தைகளை மற்றவர்களை பிரியப்படுத்தும்படியாக யூஸ் பண்ணுவாங்க. பட் உண்மையானவே வார்த்தை பார்த்தீங்கன்னா, பாவம் உள்ள நுழையும் போது தேவனுக்கும் மனுஷனுக்கு இருக்கிற அந்த இடைவெளியே என்னடங்க, துண்டிக்கப்படுவதாக இருக்கும். இட் கேன் நாட் டூ காட்ஸ் பர்பஸ். பாவம் தேவ சித்தத்தை நிறைவேற்றாது. பாவம் செயல் கொண்டவர்கள் நாம் என்ன செய்ய முடியாதுங்க, தேவனை தரிசிக்க முடியாது, தேவன் கிட்ட போக முடியாது. அது உன்னை பேக்வேர்டு தான் கொண்டு போக தவிர உன்னை எங்க கொண்டு போகாதுங்க, உன்னை ஃப்ரண்ட்டு கொண்டு போகாது. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா இன்னொரு வசனத்தை கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாங்க. நாம் ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் நாம் 1லிருந்து வாசிக்க கேட்பாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி என்ன ஆவாங்களாம், வெளிப்படும். பாத்தீங்களா, நீங்க நியாய பிரமாணத்தை என்ன பண்ணுங்களா, கை கொள்ளுங்கன்னு இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுங்க, கை கொள்ளுங்க. அந்த வசனத்தை மறுபடியாக வாசிக்க கேட்போம் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கன்றார். நியாயத்தை என்ன பண்ணுங்க, கைக்கொண்டு நீதி என்ன பண்ணுங்க. இவைகளை செய்வதுதான் அசுத்தங்கள், பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அது நம்ம விட்டு அகன்று போகும்படியாக கர்த்தர் செய்வார். பாருங்க, நல்லா இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜர்னியை
பாவம் கெடுத்துரும். என்ன பண்ணிடுங்க? நல்லா போயிட்டு இருக்கிற ஆவிக்குரிய ஜர்னி என்ன பண்ணிடுங்க? பாவம் நம்ம கெடுதலுக்குள்ள கொண்டு போவோம். உதாரணத்துக்கு ஒரு நல்ல பழத்தையும் என்னங்க அழிவாக இருக்கிற ஒரு பழத்தையும் நீங்க கிட்ட கிட்ட வைத்தீங்கன்னா, இந்த நல்ல பழமும் என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா, இந்த அழிவான பழத்துக்கு நாளுக்கு அடியாமையில என்ன ஆயிடும் தெரியுங்களா? அதுவும் என்ன ஆயிடுதுங்க? கெட்டு போயிடுமா. இப்ப கேள்வி நம்ம கேட்கலாம், நாங்க அவங்ககிட்ட செய்த அவர்கள் நம்ம குணத்தை தானே அவங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நாம கேட்கலாம். பாருங்க, கெட்டதுக்கு இந்த பூமியில ரொம்ப இழுப்பு தன்மை, அப்படின்னா இழுக்கிற தன்மை கெட்ட காரியத்துக்கு அதிகமா இருக்கும். நல்ல விஷயத்துக்கு அந்த குணம் கிடையாது. ஆனா கெட்ட விஷயத்துக்கு ஜனங்க ரொம்ப ஈஸியா என்ன ஆயிடுவாங்க? ரொம்ப அடிக்ட் ஆயிடுவாங்க, ரொம்ப சீக்கிரமாக அகப்படுவாங்க, சிக்கிக்கொள்வாங்க. அதுதான் ஒரு நல்ல பழம் ஒரு கெடுதலான பழத்துக்கு பக்கத்துல வச்சீங்கன்னா நாளடைவில் இதுவும் கெட்டு போயிடும். அதே நேரத்துல இதோட கெடுதலுடைய தன்மையும் குணாதிசயம் இந்த நல்ல பழத்துக்கு என்ன பண்ணிடுங்க? போயிடும். சோ நாம் சொல்லலாம், நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி. காட் சொல்கிறார், அல்ல, இந்த பழம் பாவத்திலிருந்து, அநீதியிலிருந்து, அசுத்தத்திலிருந்து நீங்கள் பிரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நீங்க வேறு பிரிக்கப்பட்டுள்ளதாக இருந்தா தாமே அந்த பிளெஸிங்கை நீங்க என்ன பண்ண முடியும்? உணர முடியும். நீங்க இணைக்கப்பட்டதாக இருந்தீங்கன்னா நீங்க அந்த ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ண முடியாது? நீங்க உணர முடியாது. சோ காட் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா, இதை தூரமா என்ன பண்ணாங்க? இதை பிரிச்சுட்டு வைக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை வேர் பிரித்திருக்கிறேனே, நான் உன்னை என்னதுங்க மறுரூபமாக்கி இருக்கிறேனே, நான் உன்னை பரிசுத்தமான ஜாதியாக வைத்திருக்கிறேனே, நான் உன்னை என்னுடைய மகனாக மகளாக உன்னை நான் நியமித்து வைத்திருக்கிறேனே, நான் உன்னை என்னுடைய சித்த துவாரமாக உன்னை நான் வைத்திருக்கிறேனே, நான் உன்னை உலகத்தின் ஆசாபாசத்திலிருந்து என்னுடைய ஆசாபாசத்துக்கு நான் உன்னை இழுத்து வந்திருக்கிறேனே. பாருங்க, தேவ பிள்ளைங்களுக்கு ஆசை இல்லைன்னு சொல்லவே கூடாது. தேவ பிள்ளைங்களுக்கு ஆசை இருக்குது. ஆனா எது மேல ஆசை இருக்குது? உலகத்தின் மேல ஆசை இல்லை. எனக்கு வசனம் சங்கீதக்கார 27:4 சொல்கிறது போல, கர்த்தரிடத்துல ஒன்றை நான் கேட்பேன், அதுவே நான் நாடுவேன். இன்னொரு வார்த்தை, நான் அதுவே நான் வாஞ்சிப்பேன், அதுவே நான் இச்சிப்பேன் என்ற வார்த்தையும் நீங்க சொல்லலாம். கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு என்ன இருக்கணுங்க? நம்முடைய ஆசை. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு என்னவா இருக்கணுங்க? மேன்மை. ஸோ காட் எதிர்பார்க்கிறார். ஆனா பாவம் உன்னை துண்டிப்புகளுக்கு கொண்டு வரும். பாவம் நிச்சயமாக என்ன பண்ண முடியாதுங்க? தேவனிடத்துல செய்ய முடியாது. சின் மிஸ்டேக், பாவம் ஒரு தவறான காரியமா? எஸ். பாவம் ஒரு நல்ல மனுஷனை கூட ஒரு பயங்கரமான கேடு உள்ளனாக மாத்திடும். அதுக்கு நல்ல உதாரணம் யூதாஸ். என்னங்க, 3 வருஷம் அவனை பத்தி பைபிள்ல எதுவுமே சொல்லாம கடைசி அத்தியாயத்துல அவருடைய பத்தி, இவன் பண ஆசை உள்ளவனாக இருந்தான், அவன் என்னதுங்க காட்டி கொடுக்கிறவனாக ஒருவனாக இருந்தான். 3 வருஷ காலகட்டத்தின் துறாயில எந்த பிளாக் மார்க் இல்லைங்க. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு அனுப்பும் போது 2 பேராகிலும் 2 போங்கன்னு சொல்லிட்டு அவர் அனுப்புகிறாரு. அவர்களும் போயிட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்து வந்து ரிசல்ட்டுங்க சொல்லுங்கிறாங்க. ஆண்டவரே, உங்க நாமத்தில் நாங்கள் பேய் ஓட்டணும், உங்க நாமத்தில் இதை செய்தோம் அப்படின்னு நல்ல ரிசல்ட்டுங்க சொன்ன ஒரு நல்ல ஒரு மனுஷன் கடைசி நாட்களில அவருடைய ஊழியத்தினுடைய என்னதுங்க பிரிவினையை பார்க்கணும். பாவத்துக்கு இடம் கொடுக்கிற எந்த மனுஷனா இருந்தாலும், இயேசுக்கு அருகாமல் இருக்கிறவனாக இருந்தாலும் கூட அவனை கெடுதலுக்குள்ள கொண்டு போயிடும். இது ரொம்ப என்னவா இருக்குனுங்க. அதான் அந்த ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல நீங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்டீங்க. அப்படியே கீழே வசனத்தை கேட்போம் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி ஒரு நாளைக்கு என்னவாங்க வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனோ இவைகளை என்ன பண்ணலாம்? பற்றி கொள்ளணுமா? என்ன பண்ணுங்க? கர்த்தருடைய சமூகத்தை என்ன பண்ணுங்க? சோ பாவத்தை வெளியே தொடுத்துனா, இல்ல உதாரணத்துக்கு இருட்டை வெளியே தொடுத்துனா என்ன செய்யணும்? லைட் ஆன் பண்ணா போதும், இருட்டு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதை கோலை எடுத்துட்டு என்னங்க கத்தி எடுத்துட்டு வந்து வெளியே அனுப்ப முடியுமான்னு கேட்குறேன். ஆகாது. அதுக்கு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி என்னங்க? சிம்பிள், ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணி லைட்டை ஆன் பண்ணா போதுங்க, இருட்டு தானா என்ன பண்ணுங்க
அதோடைய இடத்தை இல்லாம, அது இதுக்கு முன்னால இருந்த அந்த முழுமையா ஆளுகை செய்த அந்த இருட்டு, அந்த சின்ன ஒரு சுவிட்ச் போடுறதுனால அந்த இருட்டை நாடங்க வெளியே போயிடும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சின்ன ஜெபம் என்ற சுவிட்ச் ஆன் பண்ணும்போது உங்களுடைய ப்ரோக்ராமே முற்றிலும் ஆண்டவர் மாற்றுவார். உங்களுடைய ஆலோசனைகளை மாற்றுவார். ஆண்டவர்கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் டே ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2வது நாள் நீங்க ஒரு படி எடுத்து வைப்பீங்க. 3வது நாள் நடக்க நீங்க முயற்சி செய்வீங்க. 4வது நாள் ஆண்டவருக்காக ஓடுவீங்க. 5வது நாள் ஆண்டவருக்காக பறப்பவும் செய்வீங்க, பறக்குவீங்க இயேசுவின் நாமத்தினால. விசுவாசிக்கிறீங்களா? என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜெபம் ஒரு சிஸ்டம் என்ன பண்ணாங்க மாத்தும். இந்த ஜெனரேஷனுக்குள்ள மறக்கப்பட்ட விஷயம், மறுதலிக்கப்பட்ட விஷயம் ஜெபம். மற்ற எல்லாவற்றுக்கும் மனுஷனுக்கு நேரம் இருக்குங்க, ஆனா ஜெபிக்க அவனுக்கு என்ன இல்லைங்க, நேரம் கிடையாது. ஒரு படத்தை பார்க்கறதுக்காகிலும் அவன்கிட்ட 3 மணி நேரம் அவனுக்கு நேரத்தை ஒதுக்குறான், 3 hours ஒதுக்குறான் ஒரு படத்தை பார்க்கறதுக்கு. ஆனா ஒரு 3 நிமிஷம் முட்டி போட்டு ஜபிக்கணும்னு சொன்னா அவனால முடிய மாட்டான். அவனுடைய எனர்ஜி லெவல் இல்லைன்றாங்க. இன்னைக்கு நல்ல வளர்ந்த கிறிஸ்தவர்கள் 30 நிமிடங்கள் முட்டி போட்டு அவர்கள் ஜபிக்க முடியல. அவருடைய எனர்ஜி லெவல் என்ன ஆச்சுங்க, குறைஞ்சிட்டு வருது. கேட்டா ஏதோ ஒரு பலவீனம் சொல்லிடுறாங்க. ஆனா யோசிச்சு பாருங்களேன், ஒரு 30 நிமிஷம் ஜபத்தையோட நான் எப்போதுமே சொல்கிற வார்த்தை, நாம் பார்ட் டைம்ல ஆண்டவரை தேடுகிறோம், பிசாசு ஃபுல் டைம்ல நம்ம மேல வேலை செய்யறோம். நான் மறுபடியும் சொல்ல வாஞ்சிக்கிறேன், நாம் பார்ட் டைம்ல ஆண்டவரை தேடுகிறோம், நமக்கு நேரம் கிடைக்கும் போது கர்த்தரை தேடுகிறோம். ஆனா பிசாசோ எப்படி செய்யறாங்க, ஃபுல் டைம்ல வேலை செய்யறோம். நாம் எப்படி இருக்கணும், விழித்திருங்கள்ன்றது, ஆண்டவரை தேடி பாருங்கன்றது. ஸோ உங்களோட ப்ரேயரை கில் பண்ற ஒரு சப்ஸ்டன்ஸ், உங்க ஜபத்தை கொலை செய்கிற ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாவம். பாவம் தேவனுக்கு முன்பாக எதிர்ச்சி நிற்கும். என்ன பண்ணாங்க, என்ன பைபிள் சொல்லுகிறது, லூசிஃபர் தேவனுடைய சமூகத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்னா. ஆண்டவர் நிச்சயமாக அவனுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருப்பார். அவர் இரக்கமுள்ளவா, தயவுள்ளவா, கிருபை உள்ளவா, என்னதுங்க அதிபுத்திசாலி, இவ்வளோ அறிந்த தேவன் அவனுக்கு நிச்சயமாக என்ன பண்ணியிருப்பாருங்க. நீங்க நினைக்காதீங்க அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி. அவனுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, அந்த வாய்ப்பை அவன் என்ன பண்ணல, யூஸ் பண்ணல. ஏங்க உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லையா? ஆமா இருக்குது. பூமியில இருக்கிற நாள் வரைக்கும் நமக்கு என்ன இருக்குதுங்க, வாய்ப்பு இருக்குது. என்னைக்காக ஒரு மனுஷன் மனம் திரும்பி கெட்ட குமாரனை போல தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வரும்படியாக அவனுக்கு என்ன இருக்குதுங்க, ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சாய்ஸ் இஸ் yours. யாருமே சொல்ல முடியாது என் கையை என் காலை கட்டி போட்டு சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. என்னங்க, காது உள்ளவன் என்ன பண்ணுவானுங்களா, கேட்க கடவன். அப்போ ஆண்டவர் எல்லாருக்கும் என்ன கொடுத்திருக்கிறாருங்க, சான்ஸ். பிரச்சனைகள் அதிகமாக மேலே ஏறும்போதுதான் தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி நினைப்பாங்க. பிரச்சனைகள் என்னதுங்க அதிகமாக குவிய குவிய எங்கேயாகிலும் தேவன் இருக்கிறாரா, எங்கேயாகிலும் சர்ச் இருக்குதா, எங்கேயாகிலும் ஊழியக்காரர் இருக்கிறாங்களா, நம்ம போய் சர்ச்சுக்கு போகலாமா, ஆண்டருடைய சமூகத்தை தேடலாமா, ஆண்டருடைய வார்த்தை கேட்க போகலாமா, இப்படின்ற எண்ணம் துவாரம் உள்ளவர்கள் இருப்பாங்க. when everything is present, எல்லாம் உங்ககிட்ட இருக்கும்போது சபையை என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. ஜெபத்தை என்ன பண்ணுவாங்க, நாங்க ஹார்ட்லயே ப்ரேயர் பண்றோங்க. நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க, நாங்க ஹார்ட்லயே என்ன பண்றோம், நாங்க ப்ரேயர் பண்றோம், கர்த்தரை இருதயத்தே வைத்து நாங்க என்ன பண்றோம், ஜெபிக்கிறோம் அப்படின்னா. பட் ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா அப்படின்னா வந்துங்க நடக்க வாய்ப்பு இல்லை. அதே ஏசியா புஸ்தகத்துல 59ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோங்க. 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக என்ன உண்டாக்குதுங்களா, பிரிவினை. சோ நம்முடைய அக்கிரமம் சொல்லும் போது என்னங்க, நம்முடைய ஜெபம் இல்லாம போவது. உபவாசம்ன்றது ரிச்சுவல் கிடையாது, பாரம்பரியம் கிடையாது. அவர்கள் செய்தாங்க நாம செய்யறோம், அவர்கள் முன்னோர்கள் இருந்தாங்க நாங்க செய்யறோம், அப்படி அல்ல. உபவாசம்ன்றது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவது மிக மிக அவசியம்.
வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ மனுஷர்களும் தேவனுக்கு முன்பாக அவர்கள் எப்பொழுதுமே தாழ்த்தி இருக்கிறார். அது அரசர்களானாலும் சரி, ஆசாரியர்களானாலும் சரி, ஞானவான்களும் சரி, தேவனை தேடுகிற ஜனங்கள் சரி, எல்லோருமே தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்கிறாங்க? தன்னை தான், தன்னுடைய ஆவி, தன்னுடைய ஆத்மா, தன்னுடைய சரீரத்தின் மூலியமாக தேவனுக்கு முன்பாக தாழ்த்திருக்கிறாங்க. ஏன் தாழ்த்துகிறான்னா, ஒருவேளை அறிந்தும் ஒருவேளை அறியாமலும் தேவனுக்கு விரோதமாக நாம் துணிகரமாக ஏதாயிலும் பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக, தேவனிடத்தில் சேரும்படியாக, அந்த ரத்தம் நம்மை மறுபடியாக கழுவும்படியாக, இன்னும் நம்மை நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சங்கீதக்காரன் 136:23 சொல்கிறது போல, நம் தாழ்விலை நினைத்தவரை துதிங்கள், அவருடைய கிருபை நம்முடைய தாழ்வில. நீங்க எப்ப தாழ்த்துக்கிறீங்களோ கர்த்தர் நம்மை நினைச்சு பார்க்கிறார். நம்மை கர்த்தர் என்ன பண்றாங்க? நினைவு கூறுகிறார். அந்த சிஸ்டம்களை கொண்டு வருகிறார். அது மிகவும் அவசியம். தாழ்த்துறதுனால நீங்க குறைஞ்சு போக மாட்டீங்க. ஒரு நாளைக்கு ஆண்டவரை உயர்த்துவார். அந்த உயர்வை நீ காண்ப. ஆண்டவருடைய நாமம் மகிமையாகும். ஆண்டவர் உன்னை கொண்டு ஒரு தலைமுறையை எழுப்புவார். இன்னைக்கு உங்களுடைய உடலையும் உங்களுடைய சரீரத்தையும் உடைய ஆவியும் உடைய ஆத்மாவை நீங்கள் வருத்தி ஆண்டவருக்கு முன்பாக நீங்க மன்றாடி கொண்டு இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு இந்த மன்றாற்றல் தேவனுடைய சமூகத்தை அசைக்கப்படுவதாக மாற்றும். God is going to change your destiny. நீ எந்த விஷயத்துக்காக நீ அழைக்கப்பட்டையோ அந்த விஷயத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? நாம இந்த நாட்களிலே தேசம் மாறணும்னு சொல்லி ஜெபிக்கல, என்னோட பட்டணம் மாறணும்னு ஜெபிக்கல, என்னோட நகரம் மாறணும்னு ஜெபிக்கல. ஆனா நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிற உபவாசத்துடைய அடித்தட்டே என்னங்க? பாருங்க, நம்ம எல்லாருமே சொல்லுகிறோம் கர்த்தர் யோனாவை கொண்டு நினைவை ரட்சித்தாருன்னு சொல்லி நாம் கேட்கிறோம். ஆனா உண்மையா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யோனா கொண்டு நினைவை ரட்சிக்கிறதுக்கு முன்பாக அந்த படகுல இருக்கிறவர்களை ரட்சித்தார். அந்த படகுக்குள்ள ஆண்டவர் ஒரு பலிபீடத்தை கொண்டு வந்தார். அந்த எல்லா ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக பணிவிடம் செய்தார். என்னுடைய பிரார்த்தனை இந்த நாட்களிலே அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் யோனாவை மீனின் வயிற்றுக்கு அடுத்ததாக நினைவை பட்டணத்துக்கும் அவருடைய அடுத்த பகுதியை ஆண்டவர் கொண்டு போகிறார். முதலாவது நாம் என்ன செய்யணுங்க? நம்ம படகுல அவர்களுக்காக ஜெபிக்கணும். படகுல இருக்கிறவர்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் கொண்டு வரணும். ஒரு புறஜாதி ஜனங்கள் ஒரு சீட்டை போட்டு யார் தவறு செய்திருப்பாங்கன்ற ஒரு ஞானத்தை, அறிவை கொண்டு வந்தவர்கள். தேவ மனிதர்களாக நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தை வைத்து அவர்களை இன்னும் பக்குவமாக தேவன் பகுதியாக அவர்களை கொண்டு வருது தவறில்லை என்றுதான் என்னுடைய விவாதமாக இருக்கு. என்னங்க, யோனாவை தவிர்த்து மற்ற எல்லோருமே அந்த படகுல யாருங்க? புறஜாதிகள். அவர்கள் எல்லோருமே ஒரு வித்தியாசமான பட்டணத்துக்கு போக வேண்டியவர்கள், தர்ஷி என்ற இடத்துக்கு போக வேண்டியவர்கள். ஆனா செய்தி நினைவை பட்டணத்துக்கு. ஆனா ஏறின கப்பலோ தர்ஷுக்கு போகிறாரு. கர்த்தர் நினைவையும் சந்திக்கிறார், தர்ஷின் ஜனங்களையும் சந்திக்கிறார். யார் மூலியமாக சந்திக்கிறாரு? ஒரு மனுஷன் யோனா மூலியமாக. அந்த யோனா என்ன செய்கிறாருங்க? இவர்களுக்கும் தேவனுடைய செய்தியை பரப்பியிருப்பார், சொல்லியிருப்பார். நீங்க செய்கிற ஜெபம் என் சபையில் இருக்கிற மக்கள்கள் கர்த்தருக்காக மாறும், கர்த்தருக்காக வைராக்கியமா மாறும், கர்த்தருக்காக ஒரு தகன பலியாக மாறும், கர்த்தருக்காக வைராக்கியமுள்ளவராக மாறணும், கர்த்தருக்காக யுத்த வீரராக மாறணும், கர்த்தருக்கு முன்பாக ஜெபிக்கிற மனிதர்களாக மாறணும். ஒரு மனுஷன் மோசே திறப்பின் வாசலில் நின்று 20 லட்சம் ஜனங்களுக்கு முன்பாக சிறியவர்களிருந்து பெரியவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஆவி கொண்டவனாக இருந்தாலும் சொல்லி என்னுடைய பரிசுத்த வேதம் அவரை கொண்டு மேன்மையாக பேசுகிறது சொல்லும் போது, நீயும் நானும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக, மீட்டெடுக்கப்பட்டவர்களாக, கர்த்தருடைய நாமத்தை தரித்த ஜனங்கள் எவ்வளோ பாக்கியமாக இருக்கிறீங்க தேவ ஜனமே. உன்னை அழைத்த அழைப்பை மறக்காத. மோசையோடு இருந்த அதே தேவன் உன்னோடு இருக்கிறார். மோசையை நடத்தின தேவன் உன்னோடு இருக்கிறார். எந்த தண்ணீரை தேவனை கர்த்தர் ரத்தமாக மாற்றினாரோ அந்த ரத்தத்தை உண்மையில் பூசி இருக்கிறார். நீ என்னவா மாறிக்கொண்டிருக்கிற ஆண்டு எதிர்பார்க்கிறார். ஒரு தண்ணீர் மேல ஆண்டுடைய வார்த்தை போன உடனே, அந்த கோள்கள் நீட்ட உடனே அந்த தண்ணீரெல்லாம் ரத்தமாக மாறினது. பார்வோன் ஆச்சரியப்பட்டா தேவ ஜனமே, பார்வோன் ஆச்சரியப்பட்டா.
தேவனாகிய கர்த்தர் தாமே அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை உன்னோட தலையில இருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் தெளித்திருக்கிறார். நீ என்னவாக மாறிக்கொண்டிருக்கிற, கர்த்தருக்கு என்னவாக மாறணும் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற. வைராக்கியம் என்ன தேவச்சனம். டோன்ட் காம்ப்ரமைஸ், டோன்ட் காம்ப்ரமைஸ். விடாதீங்க, யாருக்காகிலும் எதுக்காகிலும் விட்டு கொடுக்காதீங்க. என்னவாக மாறணும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க, எரிகிற ஜுவாலையாக இருக்கணுங்க. என்னுடைய ஆசை கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் தெரியுங்களா, உடன்படிக்கை பெட்டி மேல 2 சேருபுகள் தேவனுடைய சமூகத்தை காத்திருந்தாங்க. ஆசாரிப்பின் கூடாரத்தில் இருந்த ஆசாரியனும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் உள்ள போவான். ஆனா அந்த தேவ தூதர்களும் எப்பொழுதுமே ஆண்டுடைய சமூகத்திலே இருந்தாங்க. நாம் இன்னைக்கு வெளியே போய் பிரகாசிக்கிறேன்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், மகன், நீ வெளியே போய் பிரகாசிக்கிறதை காட்டிலும் என்னுடைய உடன்படிக்கையை நீ பார்த்துட்டே இரு, நீ உயிர் வாழ்வ. உடன்படிக்கை பெட்டி மேல 2 கைகளை நீட்டி அந்த கேருபுகள் ஆண்டோட சமூகத்தை காத்து கொண்டு இருந்தாங்க. அந்த பிரசன்ஸோட இருக்கணும் தான் வாஞ்சிக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம வெளியே போயிட்டு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. சாகிற வரைக்கும் ஆண்டோட சமூகத்துல நாம நீங்க வருகிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நாங்க போக மாட்டோம். இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். இந்த சில்ட்ரன் சர்ச் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப நாட்களாக உபவாசத்துல தரித்து இருந்தேன். ஆண்டவர்கிட்ட மன்றாடி கொண்டு இருந்தேன், ஜெபித்து கொண்டு இருந்தேன். எனக்கு ஏதாவது ஒரு அடையாளம் வேணுமா ஆண்டவரே, உண்மையாகவே நீங்க இந்த ஊழியத்துல நீங்க இருக்கிறீங்கன்றது நாங்க அறிந்து கொள்ளணும். சம்டைம்ஸ் ஊழியக்காரங்க ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தின் துறையில டிஸ்கரேஜ் ஆயிடும், சோர்வு ஆயிடுவோம். என்ன ஆண்டவரை எவ்வளவுதான் முயற்சி செய்கிறேன், எதுவுமே ஒரு வளர்ச்சி இல்லாத போயிட்டு இருக்குது. என்ன ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கு, எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்கன்னு சொல்லி ஒரு அதிகால வேளையில தேவனாகிய கர்த்தருடைய தூதனானவன் இந்த கட்டடத்தின் மேல இறங்கி வருகிறதும், அவர் ஏறத்தாழ 12 அடி இருக்கிறதும், அவன் கையில பட்டயத்தை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நான் பார்த்தேன். அந்த இடத்துல தான் இன்னைக்கு நீங்களும் நான் உட்கார்ந்துட்டு ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கோம். அதுதான் இந்த இடம். அப்பதான் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண. சிறு பிள்ளைங்களுக்கு என்னதுங்க இது ஏதுவா இருக்கும்னு சொல்லி தான் இந்த இடத்த ஆரம்பிச்சோம். இந்த இடத்துல தான் ஆண்டவர் தாமே மகாபெரிய அற்புதங்களும் நானா வித்தியாசமான ஊழியர்களை ஆண்டவர் திறந்து தந்த ஒரு இடம். ரொம்ப சின்ன இடம் தான், ஆனா உலகத்தை கலக்கிற இடமாக ஆண்டவர் மாற்றிட்டார். தேவ தூதர் இறங்கிட்டு என்னதுங்க தன்னோட பட்டயத்தோட ஆண்டவர் பேச துவங்கினார். ஆம் தேவ ஜனமே, உங்களுடைய தரிசனங்கள் மறுபடியும் ஆண்டவர் கொடுக்கணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களுக்கும் ஆண்டவர் தரிசனம் கொடுக்கணும். தேவனாகிய கர்த்தர் உங்ககிட்ட பேசணும். உடைய இருதயத்தை கிழிக்கிற இயேசுவின் நாமத்தினால கர்த்தருக்காக, கர்த்தருக்கென்று அவருடைய சமூகத்தை தரித்திருக்கிறவர்களாக மாறணும். என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே, உடைய சமூகத்தை விட்டு நான் பிரியாத தக்கதாக எனக்குள்ள ஒரு ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. புது ஏற்பாடுல ஒரு மனுஷனை பார்க்கிற சிமியோன், நான் கர்த்தரை காண்கிற வரைக்கும் நான் சாக மாட்டேன் ஆண்டவரே. என்ன ஜெபம் பாருங்க, நான் கர்த்தரை காண்கிற வரைக்கும் நான் சாக மாட்டேன். அந்த மனுஷன் சொல்கிறா, இந்த கண்கள் என் ரட்சகரை கண்டது, இந்த கண்கள் என்னை சிருஷ்டி கர்த்தரை கண்டது, இந்த கண்கள் என்னை படைத்தவரை கண்டது, இந்த கண்கள் வானத்தையும் பூமியும். உங்களுக்கு எனக்கு இல்லாத ஸ்லாக்கிய தேவஜனமே, என்ன பரிசுத்த ஆவியானவர். அந்த மனுஷன் நீடித்த நாட்களாக ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்தான். இன்னைக்கு அந்த விலையை கொடுக்க முடியாத ஒரு இடத்துக்கு ஜனங்க போயிட்டு இருக்கிறார். பிரைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அனாயிண்டிங். ஒரு அபிஷேகத்துக்கு ஒரு கரையை கட்டி தான் ஆகணும். நம் பசிதாகத்தோடு இருக்கிறோம். எஸ், இந்த வயிறை சின்ன ஜான் வயிறை கட்ட முடியாது. நான் பிசாசு ராஜ்யத்தை எப்படி கட்ட முடியும் தேவ ஜனமே? எப்படி கட்ட முடியும்? இந்த ஆத்மாவுக்கு என்டர்டைன்மெண்ட் அவசியம் கிடையாதுங்க, மன திரும்புதல் அவசியங்க. மன திரும்பு, தேவட ராஜ்யம் சமீபமா இருக்குதான்னு கேட்கிறாருங்க. மனம் திரும்பு. யோவான் ஸ்தானங்க உலகத்திலே ரொம்ப பிரசித்திப்பட்ட தீர்க்கதரிசியாக என்ன மாறினா தெரியுங்களா? சுலபமான ஒரு பிரசங்கம். மனம் திரும்புங்க, தேவனுடைய ராஜ்யம், என்னுடைய அக்கிரமங்கள் தான் தேவனுடைய சமூகத்தை தேட முடியாது போயிடுச்சு. நான் கரெக்டா இருந்தானா ஆண்டுடைய சமூகத்தை நான் இழுத்து வருவேன். I am responsible for this generation. இந்த தலைமுறையில் ஏதாவது கெடுதல் நடந்தா அதுக்கு நான் தான் காரணம். அந்த ஆக்கினை தீர்ப்பு என் மேல வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் கேட்பார், நான் உன்னை ஊழியக்காரனாக வைத்தனே, நான் உன்னை நல்ல மேய்ப்பனாக வைத்தனே, உன்னுடைய கடமை நீ செய்தியா? என்ன செய்துட்டு இருந்தேன்?
இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் என்னை அழைத்த அதே தேவன் தான் உங்களையும் அழைச்சிருக்கிறார். என்னை அழைத்த அதே தேவன் தான் உங்களுக்கும் அழைப்பை தந்திருக்கிறார். அதே ரத்தம் தான் உங்களே கழுவி இருக்குது. எனக்கு மேல் ஒருவேளை தேவனை கர்த்தர் எவ்வளவு ஆக்கின தீர்ப்பு வருகிறதோ அதே ஆக்கின தீர்ப்பு உங்க மேலேயே வரும். ஏன்னா உங்களையும் தேவனை கர்த்தர் அழைத்தவராக இருக்கிற ஐஸ்வர்ய நாமத்தினால உங்களே ஒரு நாளைக்கு விசாரிப்பா. ஆனவனை கேட்பா, what did you do? என்ன செய்த நீ? You cannot tell your stories to Jesus. உடைய கதைகளை தேவனுக்கு முன்பாக நீ சொல்ல முடியாது. You have to say, God, என்ன மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு நேரம் இருந்தும் உம்மை தேடாமல் போய்விட்டேனே. அந்த வசனம் எவ்வளவு அற்புதமா சொல்கிறார் பாருங்களேன். 59ஆம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 2ஆம் வசனங்க. உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்களுடைய தேவனுக்கும் நடுவாக பிரிவினையே உண்டாக்குனது. உங்களுடைய பாவங்களே உங்களுடைய பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு நேராக என்ன பண்ணிருக்கிறார்களா? மறைத்திருக்கிறார். இவ புரியுதுங்களா ஏன் உபவாசம் எடுக்கிறோம்னு சொல்லி? உபவாசம் ரிச்சுவல் அல்ல, பாரம்பரியம் அல்ல. என்னங்க நிறைய பேர் கேட்பாங்க, நான் ஏன் உபவாசம் எடுக்கணுங்க? அதெல்லாம் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சமைகள் வாய்த்தாலும் வாய்க்கவிட்டாலும் கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்களே தான் ஏற்படுத்திக் கொள்ளணும். என்ன பண்ணுங்க? கடவுளை தேடுறதுக்கு சாக்கு போக்கு இருக்கக்கூடாது. கடவுளை தேடுறதுக்கு என்ன பண்ணுங்க? இது ஒரு சமயமாக என்ன பண்ணுங்க? இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளுங்க. என்னுடைய பாவம் தான் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்துக்கு என்னவா இருக்குதுங்க? தடையா இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு பவர் கொடுக்கலன்னு இல்லைங்க, ஏராளமான பவர் கொடுத்து கூட யூஸ் பண்ணாத இருக்கிறீங்க. அதுதாங்க யூஸ் பண்ணோன்னு சொன்னா உபவாசம் ஜபத்துக்குள் வரும். அப்பதான் இந்த கைகள் எல்லாம் வரங்க, பவர் வரும். அப்பதான் தேவனுடைய வல்லமையை காண்பீங்க. அப்பதான் தேவனுடைய கிருபையை காண்பீங்க. ஒரு மனுஷன் மேல அபிஷேகம் இருக்குதுன்னா தன்னை தான் சொல்லிக் கொள்ள மாட்டான், மற்றோட வாயில் ஆண்டவர் சொல்ல வைப்பார். அவன் மேல அபிஷேகம் இருக்குது, அவன் மேல தேவ பிரசன்ஸ் இருக்குது. உங்க மேல ஆண்டவரோட கிருபை இருந்துச்சுன்னா நீங்களே உங்களை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்காதீங்க. யார் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டோம்? யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18, 19, 20ஆம் வசனத்தை நாம வாசிக்க கேட்பங்க. மத்தேயுவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18, 19, 20ங்க. பூமியிலே நீங்கள் எவைகளை நீங்க கட்டுவீர்களோ பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். ஓகே, இப்போ நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், துணியை தேய்க்கிற நூலை வச்சு ஒரு கையை கட்டுகிறது ஸ்ட்ராங்கா இருக்குமா? இல்லைன்னா இந்த கிணறு கயிறை சேர்றதுல கையை கட்டினா நல்லா இருக்குமா? என்னங்க, இந்த துணி துவைக்கிற இல்லைங்களா, தேய்க்கிற இல்லைங்களா, அந்த நூலில் நம்முடைய கையை கட்டுகிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா? இல்லைன்னு சொன்னா கிணறு தண்ணியில சேர்றாங்க பாருங்க, அந்த கயிறு அதுல கட்டுறதுல ஸ்ட்ராங்கா இருக்குமா? என்னங்க, அந்த கயிறு தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப கட்டுகின்ற வசனம் இருக்கு. பூமியில நீங்க எதை கட்டுகிறீர்களோ உடைய பிரயா குறைவாக பலவீனமாக இருந்து பரலோகத்தை கட்டுனா எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம்? அப்ப ஈஸியா என்ன கட்டாயிடும். அதுக்கு தான் பிசாசானவன் மறுபடியும் நம்மள தாக்குகிறான், நம்ம சோறுக்குள்ள கொண்டு வரான். நாங்க எவ்வளவோ ஜெபம் பண்ணாலும் எதுவுமே நடக்கல எங்களுக்கு, நாங்க எவ்வளோ கர்த்தரை தேடினாலும் எங்களுக்கு எதுவுமே நல்ல விஷயம் நடக்க மாட்டேந்தே, நாங்க எவ்வளோ பணத்துக்காக ஜெபம் பண்ணாலும் பணம் எங்களுக்கு வர மாட்டேந்தே, எவ்வளவுதான் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணாலும் குடும்பம் சீரான வெளியில போக மாட்டேந்தே. ஆண்டவர் சொல்லுகிறாரு கட்டுங்கள் என்றார். இப்ப ஞானத்தை தான் நீங்க பயன்படுத்தணும். கட்டுகள் சொல்வது எதை கொண்டு நீங்க கட்டுவீங்க? தேவனுடைய வார்த்தை கொண்டு கட்டுவீர்களா? தேவனுடைய வார்த்தை கூட உபவாசத்தோட கட்டுவீர்களா? தேவனுடைய வார்த்தை கூட உபவாசத்தோட ஜபத்தோட கட்டுவீர்களா? ஒண்ணுக்கு ஒண்ணு என்னவா இருக்குதுங்க? ஒரு நாட்டுல, 2 நாட்டுல, 3 நாட்டுல இந்த உடம்பே நீங்க என்ன பண்றீங்க? சுத்துறீங்க. இந்த கையும் இந்த கால் என்னவாதுங்க?
அசையாது. லாசருடைய கல்லறையில நீங்க பார்க்க கேட்கும்போது அவன் உயிரோட வந்த பிறகு கூட அவன் கட்டப்பட்டவனாக இருந்தான். ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடைய கட்டுகளை என்ன பண்ணுங்க, அவிர்த்து விடுங்க. ஏனுங்க, செத்து போன ஒரு மனுஷன் ஈஸியா கட்டுல உடைச்சு வெளியே வந்திருக்கலாமே. நோ, ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் உயிரை தருவார். கட்ட அவர்க்க வேண்டியிருக்கு. ஆண்டவர் சில ஊழியத்தை தந்திருக்கிறார். நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? கட்டுகள் என்ன பண்ணாங்க, அவர்க்கணும். அதான் அந்த வசனம் சொல்லுது, பூமியில நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலேயும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் எவைகளை கட்ட அவிர்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டுகள் என்ன இருக்குங்க, அவிர்க்கப்பட்டிருக்கும். என்னங்க அர்த்தம்? நீங்க பரலோகத்துக்கு போய் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. இங்க இருந்து பரலோகத்தினுடைய அதிகாரத்துக்குள்ள வரணுமா? அது உபவாசமும் ஜபத்தினால மட்டும்தான் சாத்தியம். எங்க இருந்துங்க? இங்க இருந்து, இந்த பரிசுத்தமான இடத்துல இருந்து பரலோகத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? அசைக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆம் தேவ ஜனமே. காரணம், உடைய பிரேயருடைய பவர் உனக்கு தெரியல, ஆனா பிசாசுக்கு தெரியும். பிரேயருடைய பவர் ஒரு விசுவாசிக்கு தெரியல, ஆனா தேவ ராஜ்யத்துக்கு தெரியுது. ஆனா அந்த மனுஷன் புரிஞ்சுட்டான், அவனுக்கு புரிய வந்துருச்சுன்னா, என் ஜபம்க்கு வல்லமை இருக்குது அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா என்னங்க, அவன் ரொம்ப ஸ்ட்ராங் மேன் ஆயிடுவான். அதான் பைபிள் சொல்கிறது, நீங்க பூமியில் எதை கட்டுகிறீர்களோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கோ, பூலோகத்தில் எதை கட்ட அவர்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்தில் என்ன இருக்குங்க. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில என்ன இருக்குனுங்க பாருங்க. நீங்க ஜபிக்கும் போது ஒரு மனமாக ஒரு விஷயத்துக்காக தான் ஜபிக்கணும். எதுக்கு வேணாலும் ஜபிக்க போவாதீங்க. உபவாசத்தின் நாட்களில நம்முடைய நாக்கு நம்ம பேச்சே கேட்காது. என்னங்க, நம்ம நாக்கு எப்படி அலமோதுகிறதாக இருக்கும். எதை சாப்பிடலாம், அப்பதான் அதுக்கு கறி சாப்பிடணும்னு தோணும், அப்பதான் பேக்கரிக்கு போகணும்னு தோணும், அப்பதான் வாய்க்கு பப்ஸ் வேணும்னு தேவை. இந்த நாக்கு என்ன பண்ணாதுங்க, நம்ம பேச்சே கேட்காது. எப்போங்க? உபவாசம் எடுக்கும். சும்மா இருக்கும்போது அது ஆசையே எண்ணமே வராது. உபவாசம் எடுக்கும்போது தான் தெரியாத நபர் வரும், தெரியாத கடை பேரெல்லாம் நமக்கு அப்பதான் கவனம் வரும். இந்த இடத்துல ஷவர்மா கிடக்குது, இந்த இடத்துல போனா கிரில் இருக்குது, என்னங்க இந்த இடத்துல போனா கீமாக்குது அப்படின்னு அப்பதான் மைண்டுக்குள்ள என்ன வரங்க, நாக்கு அப்பதான் வத்தி போவோம். கொஞ்சம் ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும், என்னங்க ருசியான விஷயத்தை தேடும். பேக்கரியில் இருக்கிற என்னங்க ஆசையா இருக்கிற எல்லா பொருட்களும் நம்ம கண்ணுக்கு வரும். எப்போ? உபவாசம் இருக்கும்போது. சும்மா இருக்கும்போது வராது. என்னங்க, சும்மா இருக்கும்போது இன்னொரு விஷயமும் சொல்ல வாஞ்சிக்கிறேன். சும்மா இருக்கும்போது காசு இருக்காது, உபவாசம் எடுக்கும்போது காசு நிறைய ஓடினுக்கோ கையில. ஏதாவது வாங்கி சாப்பிடணும்னு தோணும். சும்மா இருக்கும்போது 10 ரூபா கூட இருக்காது, ஆனா உபவாசம் எடுக்கும்போது என்ன இருக்குங்க, 1000 ரூபாய் கூட இருக்கும். இந்த பேக்கரியில் போய் சாப்பிடணும், இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணும். ஆண்டவர் அங்கதான் பார்க்குவார். கண்ட்ரோல். ஒரு மனமாக. இந்த நாக்கே நம்ம பேச்சு கேட்கலன்னு சொல்லும் போது என்னதுங்க, அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அதுக்குதான் எப்போதுமே சொல்கிறதுங்க, ஒரு குறிப்புக்காக வைத்து ஜபிங்க. ஒரே விஷயம் தான் இருக்கணும், கண்ட்ரோல் பண்ணி ஜபிங்க. உதாரணத்துக்கு நாம் ஜபிக்கிற ஜபத்துல மேன்மையான ஒரு விஷயம், என்னுடைய சபை அநேகருக்கு ஒரு மருத்துவமனை சபை. இது ஒரு பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது, சபைக்குள்ள என்ன இருக்கட்டுங்க, ஒரு எழுப்புதலின் ஆவியானவர். எழுப்புதல் வரணும். ஒவ்வொரு தேவ ஜனங்களும் பரிசுத்த ஆவியினால் என்ன ஆகணுங்க, நிரப்பப்பட வேண்டும். இது 2வது தலைப்பு. 3வது, ஆத்மா ஆதாயத்துக்காக ஜபிக்கணும். அழிந்து போகிற ஆத்மாக்கள், குடியில் இருக்கிற ஆத்மாக்கள், என்னங்க போதைப் பொருள் சிக்கி இருக்கிற ஆத்மாக்கள், தேவனை தேடாத இருக்கிற ஆத்மாக்கள், கெட்ட குமாரனை போல இருக்கிற ஆத்மாக்கள், சர்ச்சுக்கு வராத இருக்கிற ஆத்மாக்கள், வீட்டில் இருந்தும் கடவுளை தேடாத இருக்கிற ஆத்மாக்கள், குறை சொல்லுகிற ஆத்மாக்கள், வித்தியாசமான ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. இன்னும் தேவனுடைய சமூகத்தை என்ன பண்ணல, இன்னும் அவங்க தேடாத இருக்கிறாங்க, பிடிவாதமா இருக்கிறாங்க. நான் ஏன் கடவுளை தேடணுன்ற ஒரு ஜித்தோடு இருக்கிறாங்க. நீங்கள் ஜபிக்கும் போது அப்படியே
சிறைசாலைகளை தேவனை கர்த்தர் உடைத்து அந்த ஜெயில இருந்து ஆண்டவர் வெளிக்கொண்டு வருவார். அவருடைய கைகளை கட்டுகளை ஆண்டவர் உடைப்பார். அவருடைய கால் கட்டுகளை உடைப்பார். தேவனுடைய ஆலயத்துக்கு அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஓடி வருவாங்க. நேரம் கிடைச்சாகில் 4ஆவதாக ஆண்டவர் தாமே சபைக்கு ஒரு இடத்தை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். ஒரு விசாலமான இடத்தை நீங்க என்ன பண்ணுங்க? கொடுங்க. நீங்க கொடுத்தா அதுக்குள்ள ஒரு பைபிள் காலேஜ் கட்டுவோம், நாங்க ஒரு ஜெப கோபுரத்தை கட்டுவோம், நானா வித்தியாசமான எண்ணங்களுக்கு. ஆனா 3 விஷயம் தான் உங்களுக்கு மைண்ட்ல என்ன இருக்குனுங்க? பிரின்சிபல். என் சபை அநேகருக்கு ஒரு மருத்துவமனை சபை. அடுத்தது நாங்க ஒரு எழுப்புதல், சபைக்குள்ள ஒரு எழுப்புதல். 3வது இந்த 3 விஷயம் தான் அவங்களுடைய ஜெபமா. 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுங்க? இந்த 3 தலைப்பை வைத்து தான் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஒரே குறிப்பை வைத்து என்ன பண்ணுங்க? மறுபடியாக ஜெபிச்சிட்டே இருக்கணும். ஆண்டவரே எழுப்புதலை தாங்க, எழுப்புதலை தாங்க, எழுப்புதலை தாங்க. இதே இருக்கணும். நீங்க சொல்லிட்டே இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அந்நிய பாஷ்யத்தை தருவார், கிருபை வரத்தை தருவார். ஆண்டவரை தேட 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 அந்நிய பாஷ்யத்துல மணிக்கணக்கான தாசுகளை நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜெபத்துல நீங்க தரித்திருப்பீங்க, செலவு பண்ணுவீங்க. The Holy Spirit will flow in you. பரிசுத்த ஆவியை உனக்குள் அசைவாடுவார். உனக்குள்ள இருக்கிற நாடி நரம்புகள் அசைவுகள் எல்லாவற்றும் தேவன் தசைவுகள் எல்லாவற்றும் கர்த்தருனை மறுபடியாக உயிர்ப்பிக்கிறதாக மாறும். கர்த்தருக்காக ஒரு கருவியாக ஆண்டவர்களை மாற்றுவார். கர்த்தருக்காக நீங்க ஒரு பிரயோஜனமுள்ள கருவியாக மாற்றுவார். சிலர்கள் மண்பாண்டமா இருப்பாங்க, சிலர்கள் யாரா இருப்பாங்க? பொன்பாண்டமாகவும் மாறுவாங்க, சிலர் வெள்ளியாகவும் மாறலாம். எனக்கு தெரியாது யாராக மாறுவாங்க சொல்லி. என்ன பானம் இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய தாகத்தை தீர்க்குமா? கண்டிப்பா தீர்க்கும். எந்த பானம் இருந்தா? மண்ணில் இருந்தா தண்ணி குடிக்க மாட்டீங்களா? பொண்ணுல இருந்தா தான் குடிப்பீங்களா? மண்ணில் இருந்தா தான் என்னதுங்க செய்யணும்னு இருக்கு. ஸோ ஆண்டவர் எந்த பாத்திரத்தை வைத்தாலும் என்ன பண்ண முடியும்? ஆனா எந்த பாத்திரம் இருந்தாலும் அர்ப்பணித்த பாத்திரமா இருக்கும். சரண்டடு வெசல், அர்ப்பணித்த பாத்திரம். அதான் பைபிள் கேட்கிறாருங்க. ஒரு மனமாக, எங்க 2 பேரு ஒரு மனமாக என்னங்க என் நாமத்துல கூடி இருந்து பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராகிலும் 3 பேராகிலும் என் நாமத்தினால எங்க கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் அவருடைய நடுவிலே இருக்கிறேன். உங்க மத்தியில ஆண்டவர் இருக்கிறாரா? நிச்சயமாக. பிரம்மாண்டமான ஜனங்கள் மத்தியில் அல்ல, எங்க 2 பேரும் 3 பேரும் அவருடைய நாமத்துல ஒருமனமாக கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? நாம் ஜெபம் செய்வோமா? ஆண்டவர் நோக்கி கேட்போமா? எங்க 2-3 பேர் அவருடைய நாமத்துல கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் கர்த்தர் என்ன செய்கிறார்களா? வாசம் செய்கிறார். நாம் ஜெபிப்போங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ராபா ரேபே ரூபா, ராபா ரேபே ரூபா நானாம் ஆச்சரிய பாந்தரபோ. ஆவியானவரே, என் சபையை மருத்துவமனை சபையா மாற்றுங்க. ஒரு மிரக்கல் சர்ச்சா மாத்துங்க. எத்தனோ வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க, கண்ணீர்ல இருக்கிறாங்க, வியாகுலத்துல இருக்கிறாங்க, பிரச்சனையில இருக்கிறாங்க, போராட்டத்துல இருக்கிறாங்க, இக்கட்ல இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீங்க தான் மருந்தா இருப்பீங்க, மாத்திரையா இருப்பீங்க. விடாதீங்க தேவ ஜனமே, விடாதீங்க விடாதீங்க. விடாமுயற்சி 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 விடாமுயற்சி. சிறு துள்ளிகள் இயேசுவின் நாமத்தின் ஒரு நாளைக்கு பெரு வெள்ளம் போல ஆண்டவர் மாற்றுவார். இன்னைக்கு நீங்க செய்கிற சின்ன ஜபங்கள் ஒரு பெரிய வெள்ளம் போல ஆண்டவர் மாற்ற போகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் கீதமாக மாற்ற போகிறார். உங்களுடைய அபிஷேகம் உங்களுக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும். உங்க மேல இருக்கிற ஒரு ஆவி, உங்க மேல இருக்கிற கிருபை, உங்க மேல இருக்கிற ஒரு அனாயிண்டிங் உங்களுக்கு தெரியாது தேவ ஜனமே. கர்த்தர் ஒரு நாளைக்கு நிச்சயமாக அறிவா. ராபா லேபே ராபா ராபா. என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்கள் அவைகளை நான் செய்வேன். ரூபா ராபா ரீதா ராமாந்தர் ரபோ ஷாபா ரீபா காபா ரீதா ராமாந்தர் ரபோ ஷெரே ரெமேஸ்தோர நோந்தர் ரபா நாகா டீடா ரகாலா டீடா ராமாந்தர் ரபோ ஷெரே ரெபேந்தோ ராபாந்தர் ரபா நாகா டீடா ராமாந்தே ரெபே கூரா மாந்தே ரெபே ரதூத ராமாந்தர் ரபா. ஆவியானவரை தொடுங்க தொடுங்க தொடுங்க. என் சபை அநேகருக்கு ஒரு மருத்துவமனை சபையாக மாற்றுங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு ஹீலிங் சென்டரா மாற்றுங்க ஆண்டவரே. உலகத்துக்கு ஒரு விடிவெளி நட்சத்திரம் போல ஆண்டவரே. இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி ஜனங்க அறிந்து ஓடி வரட்டும் ஆண்டவரே. பெத்லெஹேம்ல ஆண்டவரே தேவனை கர்த்தர் அந்த வெளிச்சம் வந்ததே போல ஆண்டவரே, அந்த வான சாஸ்திரங்களுக்கு நீங்க வெளிப்பட்டதே போல இந்த எல் ஷடாய் மிஷன் சபையானது அநேகருக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு வழிகாட்டின் சபையாக மாற்றுங்க.
ராபா 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 ரீபா ராபா 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 ரீகா ராபா ரீபா லாபா ஷேரே ரபாந்த ராபா. விடாதீங்க தேவ ஜனமே, விடாதீங்க தேவ ஜனமே, விடாதீங்க தேவ ஜனமே, விடாதீங்க விடாதீங்க. மன்றாற்றலை கொண்டு வாங்க, மன்றாற்றலை கொண்டு வாங்க. கர்த்தருக்கு முன்பாக ஏதாவது செய்தே ஆகணும் ஆண்டவரே. எங்களுக்காக நீங்க செய்தே ஆகணும் தகப்பனே. ஒரு அக்கினியை இறக்குங்க ஆண்டவரே, ஒரு அக்கினியை ஊற்றுங்க ஆண்டவரே. ராபா லேபே ராபா 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 ரீபா ராபா காபா ரீபா ராபா ஷேரே ராபா பா. அசுத்தங்களை அகற்றுங்க, அசுத்தத்தை அகற்றுங்க, அசுத்தத்தை அகற்றுங்க. பாவ கிரியைகளை அகற்றுங்க, பாவ செயல்களை அகற்றுங்க, பாவத்தின் காரியங்களை அகற்றுங்க ஆண்டவரே. ராபா ரீபா ராபா ராபா ரீபா ராபா ரீபா நதுஸ்தர நான்டெரே பேல அதுஸ்தர நாகார பாலாதிதர மாந்தர போல் ஷாபா லாபா. நாங்க ஜனத்தை பிரியப்படுத்துறதுக்காக இந்த உபவாசம் இல்ல ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்துறதுக்காக தான் தகவனே. குறைவாக இருந்தா அந்த மன்னிங்க ஆண்டவரே, குறைவாக இருந்தா அதை மன்னிங்க ஆண்டவரே, குறைவாக இருந்தா அந்த மன்னிங்க ஆண்டவரே. எங்க சபை அநேகருக்கு ஒரு மருத்துவமனை சபையா மாற்றுங்க, ஒரு மிரக்கல் சென்டரா மாத்துங்க, ஒரு ஹீலிங் சென்டரா மாத்துங்க, ஒரு அற்புதத்தின் அடையாளத்தின் சபையா மாற்றுங்க. நீங்க செய்தே ஆகணும் தகவனே. எங்க ஜனங்களுக்கு ஏதாவது நீங்க செய்தே ஆகணும் ஆண்டவரே. வியாதியில இருக்கிறாங்க ராஜா, கண்ணீர்ல இருக்கிறாங்க ஆண்டவரே, நோய்வாறு பட்டிருக்கிறாங்க தகவனே. ராபா ரீபா ராபா ராபா ரீபா ராபா ரீபா. ஆண்டவரே வியாதிகளை சுகமாக்குங்க, வியாதிகளை சுகமாக்குங்க, வியாதிகளை சுகமாக்குங்க, வியாதிகளை சுகமாக்குங்க ஆண்டவரே. எல்லா மாந்திரிக ஆவிகளை கட்டுகளை உடைங்க, ஒரு டெலிவரன்ஸ் சர்ச்சா மாத்துங்க. சர்ச்சுக்குள்ள வரும்போதே ஜனங்க சொல்லுகிறாங்க ஆண்டவரே, ஆண்டவரே பேய் பிசாசுக்கு ஓடுது, இந்த சர்ச்சுக்குள்ள நான் கால் வைக்க முடியலன்றாங்க ஆண்டவரே. நான் பிரச்சனையோட வந்தேன், நான் வேதனையோட வந்தேன், நான் அழுகையோட வந்தேன், நான் தற்கொலைத்தின் ஆவியோட வந்தேன். ஆனா சர்ச்சுக்குள்ள வரும்போது எனக்கு பரிபூர்ண சுகத்தை நான் பெற்றுக்கிறேன்னு சொல்லி ஜனங்க சொல்லுகிறாங்க ஆண்டவரே. ராபா 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 ராபா. அப்படிப்பட்ட ஒரு சர்ச்சா நீங்க வைத்திருக்கிறீங்க. இன்னும் வல்லமைக்குரிய சபையா மாற்றுங்க, இன்னும் வல்லமைக்குரிய சபையா மாற்றுங்க, இன்னும் ஒரு பராக்கிரமக்குரிய சபையா மாற்றுங்க, இன்னும் அபிஷேகத்துக்குரிய சபையா மாற்றுங்க. இன்னும் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே வளரணும் ஆண்டவரே. ராபா பாபா பாபா. சத்தங்களை உயர்த்துங்க, சத்தங்களை உயர்த்துங்க, சத்தங்களை உயர்த்துங்க. ராபா 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 ராபா. ஆண்டவரே வல்லமை நிறைந்த சபையா மாற்றுங்க, வல்லமை நிறைந்த சபையா மாற்றுங்க, வல்லமை நிறைந்த சபையா மாற்றுங்க, வல்லமை நிறைந்த சபையா மாற்றுங்க, வல்லமை நிறைந்த சபையா மாற்றுங்க. தேவ ஜனமே கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வாங்க, கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வாங்க. ராபா ரீபா ராபா. நீங்க செய்கிற ஜபங்கள் இந்த தலைமுறைக்கு அல்ல, நீங்க செய்கிற ஜபங்கள் அடுத்த 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 தலைமுறைகள் தொடப்படை இயேசுவின் நாமத்தினால. அசூசா என்ற இடத்துல கர்த்தர் எப்படி எழுப்புதலை கொண்டு வந்தாரோ ஆண்டவரே, இந்த தேசத்துல என் சபையை ஒரு எழுப்புதலின் சபையா மாற்றுங்க. ஆமென். என் சர்ச் ஒரு என்டர்டெயின்மென்ட் சர்ச்சில் ஆண்டவரே, என் சபை அநேகருக்கு ஒரு மனம் திரும்புகிற சபையா மாற்றுங்க, மனம் திரும்புகிற சபையா மாற்றுங்க, மனம் திரும்புகிற சபையா மாற்றுங்க, மனம் திரும்புகிற சபையா மாற்றுங்க ஆண்டவரே. நேத்து தினம் வாலிப தம்பிங்க சொல்லிட்டு இருந்தாங்க ராபா ரீபா ராபா ராபா. இந்த இடத்துக்கு வரும்போது ஆண்டவருடைய உணர்வை நாங்க உணர்கிறோம், தேவ பிரசன்ஸை உணர்கிறோம். கர்த்தர் பலிபீடத்தில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க தகவல். ராபா 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 ரீபா ராபா 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 ரீபா ராபா காபா ரீபா ராபா ரீபா ராபா 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 ராபா. ஒரு மனமா ஜெபிங்க, ஒரு மனமா ஜெபிங்க, ஒரு மனமா ஜெபிங்க. ஒரு எழுப்புதல் ஆவியை கொண்டு வாங்க, 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 ஒரு எழுப்புதல் ஆவியை கொண்டு வாங்க. ஒவ்வொரு தேவ ஜனங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கட்டும் ஆண்டவரே. ராபா ரீபா ராபா 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 ரீகா ராமாந்தர போ ஷாபா ரீபா ராபா ரீபா லாபா ரீபா லாபா ரீபா ராபா 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 ராபா. ஆண்டவரே எழுப்புதலை கொண்டு வாங்க, 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 எழுப்புதலை கொண்டு வாங்க. ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாக ஆண்டவரே. எலியா ஜெபிக்கும் போது வானத்துல அக்கினி வந்ததை போல நாங்கள் ஜெபிக்கும் போது ஒரு அக்கினி இறங்கி வரட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால். எழுப்புது நாவியானவரே, எழுப்புது நாவியானவரே, எழுப்புது நாவியானவரே, எழுப்புது நாவியானவரே, எழுப்புது நாவியானவரே. எழுப்புதலை கொண்டு வாங்க, எழுப்புதலை கொண்டு வாங்க, எழுப்புதலை கொண்டு வாங்க, ஒரு எழுப்புதலை கொண்டு வாங்க, எழுப்புதலை கொண்டு வாங்க, எழுப்புதலை கொண்டு வாங்க, ஒரு எழுப்புதலை கொண்டு வாங்க. தொடுங்க, ஒவ்வொரு தேவ ஜனங்களை தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ ஜனங்களை தொடுங்க. மனமாற்றத்தை கொண்டு வாங்க, மனமாற்றத்தை கொண்டு வாங்க. கடவுளை தேடணும்ன்ற மாற்றத்தை கொண்டு வாங்க, சர்ச்சுக்கு போகணும்ன்ற மாற்றத்தை கொண்டு வாங்க. ராபா
சபையே உபவாசம் எடுக்கணும் ஆண்டவரே, சபையே உபவாசம் எடுக்கணும் ஆண்டவரே. சபையில இருக்கிற சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் தேவனுக்கு முன்பாக மன்றாடணும் ஆண்டவரே. ஆவியானவரே, 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 விடாமுயற்சி, 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 விடாமுயற்சி. எழுப்புதலை தாங்க, எழுப்புதலை தாங்க, எழுப்புதலை தாங்க, எழுப்புதலை தாங்க. எல்ஷடா மிஷன் சபையில எழுப்புதலை தாங்க. அநேகருக்கு ஒரு பிளெஸிங்கா மாற்றோம், அநேகருக்கு ஒரு பிளெஸிங்கா மாறட்டும், அநேகருக்கு ஒரு பிளெஸிங்கா மாறட்டும். ராபா ரீபா ராபா ரீபா ராபா 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 ரீபா ராபா ரீபா ராபா காபா ரீபா ராபா. ஆண்டவரே மாற்றுங்க, 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 மாற்றுங்க ஆண்டவரே. ராபா ரீபா ராபா. ஆண்டவரே ஆத்மா ஆதாயத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆத்மா பாரத்தை தாங்க, ஆத்மா தாகத்தை தாங்க. எத்தனோ ஆத்மாக்கள் இருக்கிறாங்க எங்க சர்ச்ல, எத்தனோ ஆத்மாக்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் எல்லாரையும் சந்தித்து கொண்டு வாங்க, கொண்டு வாங்க ஆண்டவரே, கொண்டு வாங்க ஆத்மாக்களை, கொண்டு வாங்க ஆத்மாவை, கொண்டு வாங்க ஆண்டவரே. 4 திக்கில ஆத்மா வரட்டும். ஆத்மாவே வா என்று அழைக்கிறோம் ஆண்டவரே. ஆத்மாவே வா என்று அழைக்கிறோம், ஆத்மாவே வா என்று அழைக்கிறோம் ஆண்டவரே. ஆத்மாவே வா என்று அழைக்கிறோம் ஆண்டவரே. ராபா ரீபா ராபா 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 ரீபா ராபா 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 ரீபா ராபா. சிறிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், சிறிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், சிறு பிள்ளையுடைய ஊழியத்துக்காக ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளை ஊழியத்துல ஆத்மாவை கொண்டு வாங்க, ஆத்மாவை கொண்டு வாங்க. சிறு பிள்ளை ஊழியத்துல ஆத்மாவை கொண்டு வாங்க, சிறு பிள்ளையுடைய ஊழியத்துல ஆத்மா கொண்டு வாங்க. நிரம்பி வழிட்டோம், நிரம்பி வழிட்டோம், நிரம்பி வழிட்டோம், நிரம்பி வழிட்டோம், நிரம்பி வழிட்டோம், நிரம்பி வழியும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ராபா ரீபா ராபா 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 ரீபா ராபா ரீபா ராபா ரீபா ராபா ராபா லீபா ராகா ரமாந்தேரே மேருதா ரபாதிதா ரபா. ஆண்டவரே வாலிபர்களை தொடுங்க, வாலிபர்களை தொடுங்க, வாலிபர்களை தொடுங்க ஆண்டவரே. எத்தனோ வாலிபர்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே சர்ச்ல. வாலிபர்களை தொடுங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை தொடுங்க, வாலிப தம்பி தங்கச்சிகளை தொடுங்க, வாலிபர்களை தொடுங்க ஆண்டவரே. ராபா ரீபா ராபா ராபா ரீபா ராபா 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 ராபா. எங்களுக்கு வாலிபர்களை தாங்க, வாலிபர்களை தாங்க, வாலிபர்களை தாங்க, வாலிபர்களை தாங்க, வாலிபர்களை தாங்க ஆண்டவரே. யோசுவாவை தாங்க, தானியேலை தாங்க, தாவீதை தாங்க, சிம்சோனை போல பராக்கிரமசாலியை தாங்க ஆண்டவரே. யோனாத்தானை போல தாங்க, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. வாலிப தம்பி தங்கச்சிகளை தாங்க, காலைபை தாங்க. ராபா லேபே ராபா ரீபா காபா ரீபா ராபா ரூபா லாபா ரீபா ராபா. ஆத்மா தாங்க, தாங்க வாலிப தம்பிங்களை தாங்க, தங்கச்சிமார்களை தாங்க, தாளந்துள்ளவர்களை தாங்க, படிச்சவர்களை தாங்க, கிரியேட்டிவ் டேலண்ட்ஸை தாங்க, தாளந்துள்ள பிள்ளைகளை தாங்க, தாளந்துள்ள பிள்ளைகளை தாங்க, தாளந்துள்ள பிள்ளைகளை தாங்க. ராபா ரீபா ராபா ரீபா ராபா 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 ரீபா ராபா ரீபா ராபா ராபா. மீடியா டீம்ல இருக்கிற ஜனங்களை தாங்க, மீடியா டீம்ல இருக்கிறவங்க தாங்க ஆண்டவரே. மீடியா டீமுக்காக தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆடியோ டீமுக்கு தாங்க ஆண்டவரே. வீடியோ கிராஃபிக்காக தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே சவுண்ட் சிஸ்டம்காக தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஞானத்தை தாங்க, பிள்ளைங்களை தாங்க, வாலிப பிள்ளைகளை தாங்க, வாலிப பிள்ளைங்க வரட்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைங்க வரட்டும் ஆண்டவரே. ஆபரேட்டருங்க தாங்க ஆண்டவரே, கேமராமேனுங்க தாங்க ஆண்டவரே, சவுண்ட ரெக்கார்ட் பண்றவங்களை தாங்க ஆண்டவரே, ஞானம் உள்ளவர்களை தாங்க, புத்திசாலிகளை தாங்க, விவேகம் உள்ளவர்களை தாங்க ஆண்டவரே. ராபா ரீபா ராபா ரீபா ராபா ரீபா ராபா ரீபா ராரா ஷேரே மாந்தர் ரபோ லாபா ராபா ராபா லீபா ராபா ரீகா ராபா லீபா ராபா ரீபா ராபா ரீகா ராபா ஸ்தாரா லபால நீந்தர ரபோ ராபா பாபா லாதிதர கர தீதர தாங்க தாங்க ஆண்டவரே. விதவை மார்களுக்காக ஜெபிக்கிறேன், விதவை மார்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆத்மா தாங்க, விதவைகளை சர்ச்சில் தாங்க ஆண்டவரே, விதவைகளை தாங்க ஆண்டவரே, விதவைகளை தாங்க. திக்கற்றவர்களையும் ஆண்டவரே, கைவிடப்பட்டவர்களுக்கு தான் நீங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே விதவைகளை சந்திங்க, விதவைகளை சந்திங்க ஆண்டவரே, விதவைகளுடைய தேவைகளை சந்திங்க, விதவைகளுடைய ஆண்டவரே ஆசீர்வாதம் ஆண்டவரே, ஆசீர்வாதமாக இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ராபா லீபா ராபா 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 ரீபா காபா லாபா ரீபா ராபா ரீபா ராபா 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 லீபா ராபா காபா ரீபா காபா ரூபா ராபா காபா ரீபா காபா ரீபா. ஆமென் ஆமென் ஆமென்
ஆமென் ஆமென் Something ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி தகப்பனே. அப்பாவுடைய தேவனுக்கு கர்த்தருடைய நீதி கரத்துக்குள்ள சபையாக எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க விண்ணப்பத்தெல்லாம் உங்களுடைய பாதத்துல நாங்கள் கொண்டு வந்து வைக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அரவணைங்க. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மறவாதிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.